ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன படிக்கிறேன் அப்படின்றத நான் அன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் என்ன படித்தேன், நான் நேற்றே உங்கள்கிட்ட ஷெட்யூல் போட்டு காமிச்சிருந்தேன். நான் இதான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை நான் எப்படி ஃபுல்ஃபில்லாக வந்து படித்தேன் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஈஸி நான் சொல்லவே இல்லை. படிக்கணும்னு நினச்சா நம்ம வந்து நிறைய படிச்சுட்டே இருக்கணும். நமக்கு எது தேவையோ ஓகே, இந்த 60 டேஸ் இருக்கா, 60 டேஸ் இல்லை 70 டேஸ் இருக்கா, இந்த 70 டேஸில் நமக்கு எது தேவை, எந்த சப்ஜெக்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும், எந்த சப்ஜெக்டில் அதிகமாக வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணி முக்கியத்துவம் கொடுத்து ஒரு 2 வாரத்தில் ஒரு சப்ஜெக்ட்டோ 3 சப்ஜெக்ட்டோ நம்ம முடிச்சுட்டு அடுத்த சப்ஜெக்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஒரே சப்ஜெக்டே நம்ம வந்து வச்சுட்டு இருக்க முடியாது. ஒரே சப்ஜெக்ட்டும் ஒரு நாளைக்கு நம்மளால் படிக்க முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து தூக்கம் வந்துடும். அதனால் பாலிட்டி வந்து நான் படிச்சுட்டு அடுத்தது மேக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சிசிஎம் எல்சிஎஃப் டாபிக் இருக்கு இல்லையா, அதுதான் நான் வந்து சொல்லியிருந்தேன். நேற்று எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு. அதில் எல்சிஎம் மட்டும் நான் பார்த்தேன். நான் விஸ்டம் கிருஷ்ணா அகாடமியில் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா மெட்டீரியல் வந்து பை பண்ணி வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நான் ஏற்கனவே எனக்கு எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் தெரியும். சரி ஓகே, நம்ம ஏன் தெரிஞ்ச சமயம் போட்டு பார்ப்பேன், புதுசாக ஏதாவது வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ட்ரை பண்ணேன். அவங்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்சரோடு வந்து கொடுத்துட்றாங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆன்சரோடு கொடுக்கும்போது நமக்கு தெரியல அப்படின்னா எப்படி வந்து போடுறது அப்படின்னு சொல்லி நம்ம அதிலே ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கணும். ஒரு 20 சம்ஸ் வந்து நேற்று பார்த்தேன், 20 to 25 சம்ஸ் வந்து பார்த்தேன். ஏன்னா ஒரு சம் போடுறதுக்கு ஒரு 5 to 10 minutes ஆகும். உங்களுக்கே தெரியும், அந்த வர்க்க மூலம்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப லேட் ஆகும். அதுக்கப்புறம் 4 இலக்க எண் 5 இலக்க எண் 6 இலக்க எண் கொடுத்துட்டாங்கனாலும் அதுவும் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாலே ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்குறாங்க. ஓகேவா, எத்தனை மாடல் இருக்கோ எல்லா மாடலையும் நம்ம பார்த்தா மட்டும் தான் ஆன்சர் வந்து பண்ண முடியும். இப்போ எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்ல ஒரு 15 to 20 மாடல் இருக்குன்னா நம்ம எல்லா மாடலையும் தெரிஞ்சால் தான் கண்டிப்பாக நம்ம வந்து அங்கே என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்சர் வந்து போட முடியும். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாலிட்டிலையும் படித்தேன். பாலிட்டி படித்து முடிச்சிட்டேன். இந்திய அரசியலமைப்புலாம் என்ன, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எத்தனை நாடுலேருந்து எடுத்தாங்க, எத்தனை பேர் ஆச்சு, எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க, கடைசியாக எப்போ இந்திய அரசியலமைப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அப்படியே ஃபுல்லாக பார்த்தாச்சு. அம்பேத்கர்லேருந்து அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்தாச்சு. ஓகே, கொஞ்சம் மறக்காது, இருந்தாலும் அப்பப்போ மறக்கும். அதுக்கு நம்ம வந்து டெய்லியும் ரீகால் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்றைக்கி என்ன படிக்கிறோமோ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ரீகால் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மறக்கவே மறக்காது. அதனால் சரி ஓகே, இன்னும் எத்தனை டேஸ் இருக்குது, ஒரு 70 டேஸ் தான் இருக்குது. அந்த 70 டேஸில் எவ்வளோ நம்மளால் படிக்க முடியுமோ அவ்வளோ வந்து படிக்கணும். அதுவும் ப்ரியாரிட்டி எது கொடுக்கணும் அப்படின்னா எந்த சப்ஜெக்ட்டில் அதிகமாக வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, பாலிட்டிலேருந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா பாலிட்டிலையும் எல்லா டாப்பிக்கும் வந்து படிக்கக்கூடாது. எது ரொம்ப தேவையோ அதை தான் படிக்கணும். இந்த இந்திய அரசியலமைப்பு, முகவுரை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, அந்த குடியரசுத் தலைவர், அந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நுகர்வோர், அதுக்கு மேலே போயிட்டிங்கன்னா நுகர்வோர்லேருந்து கேட்பாங்க. அந்த மாதிரி எது நமக்கு தேவையோ அந்த இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அடிச்சிடலாம். அதே மாதிரி நம்ம செலக்டட் டாபிக் மட்டும் படிக்கணும். எல்லாமே படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ரிவிஷன் பண்ண முடியாது கடைசியாக. அதனால் ஒரு செலக்டட் டாபிக் மட்டும் படிச்சுட்டு ஓகே இதை மட்டும் படிச்சுட்டு ஸ்ட்ராங்காக இருந்தோம்னாலே ஓரளவுக்கு நம்ம மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். நான் இதுதான் நேற்று வந்து படித்தேன். தேங்க்யூ.